ஸ்ரீ விகனச ஆச்சாரியாவை பற்றி, அவருடைய அவதாரம் பற்றி ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்போ சொல்லும் பொழுது பகவான் மகாவிஷ்ணு பூலோகத்தில் சுயம்புவா அவதாரம் பண்ணுவார். ஆச்சாரியன் முதல் பெருமாளை பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்லி, பகவான் மகாவிஷ்ணு எந்த இடத்துல சுயம்புவா அவதாரம் பண்ணி ஆச்சாரியன் முதல்ல பூஜை செஞ்சாருங்கிற விளக்கம் நம்ம சிறப்பான கேள்வி. ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிச்ச ஷாலக்கிராமஞ்ச நெய்மிஷே அப்படின்னு அழகாக இந்த பிரமாணத்தை சொல்லுகிறார்கள். ஸ்ரீமுஷ்ணம், வெங்கடாத்ரி திருப்பதி, ஷாலக்கிராமம் என்று சொல்லக்கூடியதான ஷாலக்கிராமம், அதாவது புஷ்கரம்னு கூறுவார்கள், அதை வானமாமலை, இது போன்றதான ஸ்வயம்பு ஸ்தலங்கள் என்று நாம் இன்றும் கூறப்பட்டு வருகின்றோம். இந்த ஸ்வயம்பு ஸ்தலங்களிலே எம்பெருமான் எழுந்தருளிய பிறகு ஸ்ரீமத் விகனசாரானவர் இங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறார் என்று பத்ரிகாசிரமம் சென்று அந்த சுயம்புவா இருக்கக்கூடியதான பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு ஆரம்பித்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால சுயம்புவாக இந்த பூலோகத்திலே எம்பெருமான் அவதாரம் செய்த உடனேயே ஸ்ரீமத் விகனசரானவர் போய் அவரை நித்திய ஆராதனத்தை செய்தார். அவர்களுக்கு பலவிதமான உபச்சாரங்களை செய்து அர்ச்சித்து வழிபட்டார் என்று ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரமானது கூறுகின்றது. ஆதலால் எங்கெல்லாம் எம்பெருமானை நாம் பிரதிஷ்டை செய்கின்றோமோ, எங்கெல்லாம் எம்பெருமான் சுயம்புவாக எழுந்தருளுகின்றாரோ அந்த இடத்திலே நம்முடைய விகனசரானவர் சென்று உட்கார்ந்து எம்பெருமானை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விடுவார். நாம் பிரதிஷ்டை செய்கின்றோமோ இல்லை அங்கு பக்கத்திலே விகனசரை ஆவாகனம் செய்கின்றோமோ இல்லையோ, ஆனால் எம்பெருமானை பிரதிஷ்டை செய்தவுடனே எம்பெருமானுங்க ஆவிர்வாவம் ஆன உடனேயே என்னுடைய விகனசரானவர் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு திருவாராதனம் செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏனெனில் நித்திய திருவாராதனத்திலே ஸ்ரீ வைகானசத்திலே கூறுவார்கள், எம்பெருமானுடன் பிராணாயாமம் செய்து கொண்டு எம்பெருமானுடையதான பக்கத்திலே விகனசரை ஆவாகனம் செய்து அந்த இடத்திலே அர்ச்சகரானவர் நின்று கொண்டு ஆசீனஹா இல்ல உட்கார்ந்து கொண்டோ இல்ல நின்று கொண்டோ எம்பெருமானுக்கு ஸ்ரத்தையாக பூஜையை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ஆதலால் விகனசரானவர் அந்த இடத்திலே ஆவிர்வாவமாகி எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியங்களை பண்ண ஆரம்பித்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறது எங்களுடைய உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த சாஸ்திரம். ஆதலால் விகனசரானவர் எங்கெல்லாம் பெருமாள் இருக்கின்றாரோ அங்கு நித்திய திருவாராதனத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இந்த காலத்திலே ஒரு அர்ச்சகர் போனால்தான் திருவாராதனம் செய்ய முடியும், இல்லை என்றால் செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் விகனசரானவர் மானசிகமாக அங்கு போய் எம்பெருமானை அர்ச்சித்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் பின்பற்றுவதால் நாம் பின்னடி சென்று அவருக்கு பதிலாக மந்திரங்களை வாயால் கூறி அந்த கர்ப்ப கிரகத்திலே மேலும் எம்பெருமானுக்கு சாநித்தியத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் நித்தியபடி பூஜைகளை நம்முடையதான பொருட்களை கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் சாஸ்திர உண்மை. அதனால் விகனசரானவர் எம்பெருமானை அர்ச்சிப்பதற்காகவே பூலோகத்துக்கு வந்தவர்கள், அவர்களை பின்பற்றுபவர்கள் ஸ்ரீ வைகானசர்கள். இன்றளவிலும் பற்பல கிராமங்களிலே பூஜை செய்து கொண்டு வருகின்றார்கள். எம்பெருமானுக்கு பூஜை செய்யாமல் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். என்னுடையதான தகப்பனார் இருந்தார். மழை பெய்தாலும் எவ்வளவு வெயில் அடித்தாலும் காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அந்த கிராமத்திலே யார் சுவாமி பூஜை செய்தாரா இல்லையா என்று கேட்பதற்கு யாருமே இல்லை. இருப்பினும் என்னுடையதான தகப்பனார் சங்கேந்தி என்று சொல்லக்கூடியதான கிராமத்திலே எம்பெருமானுக்கு பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டார். எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்த பிறகுதான் தினந்தோறும் அவர் தன்னுடையதான சாப்பாட்டை சாப்பிடுவார். அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்கிறார். அதனால் எம்பெருமானுடைய பிரசாதம் இல்லாமல் தினந்தோறும் சாப்பிடவே மாட்டார்கள். அதனால் அப்படி உயர்ந்ததான ஒரு சாஸ்திரத்தை எங்களது முன்னோர்கள் எல்லாம் கடைபிடித்தார்கள்.
அதன் வழியிலே நாங்களும் இன்றளவிலும் கடைபிடித்து கொண்டு எம்பெருமானுக்கு உயர்ந்த சேவையை கைங்கரியத்தை பண்ணி கொண்டு வருகின்றோம் என்று சொல்வதில் நாங்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகின்றோம். சிங்கேந்தி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பத்தியும் அந்த கிராமம் எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்னதா வருது. சங்கேந்தி என்கின்றதான கிராமமானது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டத்திலே புல்லம்பாடி அருகிலே புஞ்சை சங்கேந்தி என்று கூறுவார்கள். இந்த சங்கேந்தி கிராமத்தில்தான் நாங்கள் வசித்து வருகின்றோம். இந்த சங்கேந்தி கிராமத்திலே எங்களுடைய தகப்பனார் இருந்தார், எங்களுடைய உன்னுட்ட தாத்தா இருந்தார். அதன் பிறகு நாங்கள் இங்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடையதான பூர்வீகமானது குணசீலம் என்று சொல்லக்கூடியதான திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்திலே இருக்கக்கூடியதான குணசீலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச எம்பெருமான். அங்கு எங்களுக்கு முறை இருக்கின்றது. அந்த முறை ஒரு வருடத்திற்கு 7 நாள் தான். அந்த 7 நாள் முறையை நாங்கள் பண்ணிக்கொண்டு ஜீவனம் செய்ய முடியாது என்பதால் எங்களுடையதான தாத்தா ஊரான சங்கேந்தி கிராமத்திற்கு வந்து அங்கு எங்களுடைய தகப்பனார் தன்னுடையதான வாழ்நாள் முழுவதும் அந்த கிராமத்திற்கு இருக்கக்கூடியதான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச சுவாமிக்கு நித்தியபடி பூஜையை செய்து எங்களுக்கெல்லாம் இந்த ஆகம மந்திரங்களை கற்றுக் கொடுத்து நாங்கள்லாம் பாடசாலையிலே சென்று இதன் முக்கியத்துவத்தை என்னுடைய குருவான கடுக்கலூர் ஸ்ரீமான் ஸ்ரீ தலசைன பட்டாச்சார மூலியமாக தெரிந்து கொண்டு அனைத்து விதமான மந்திரங்களையும் எம்பெருமானுக்கு தன்னுடைய அர்ச்சையிலே சொல்லி இன்றளவிலும் நாங்கள் சிறப்பாக இந்த திருவாராதன முறையை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த வைகானசத்திலே நித்தியபடி பூஜை மட்டும் சொல்லவில்லை. நித்தியபடி பூஜை, விசேஷ உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் செய்யக்கூடியதான விசேஷ பூஜைகள், பவித்ரோத்சவம், பிரம்மோற்சவம், அதே மாதிரி அத்தியன உற்சவம், பிராயச்சித்த உற்சவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான உற்சவங்களையும் எம்பெருமானுக்கு செய்து மந்திர லோபமில்லாமல், நான் ஏற்கனவே கூறினேன், வைகானசத்திலே மந்திரமானது மிகவும் அதிகமாக உண்டு. எதை எடுத்தாலும் மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிதான் எம்பெருமானுக்கு நித்தியபடி சேவையை செய்ய வேண்டும். அந்த சேவையை நாங்கள்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு விஷயம் சொல்லுவதற்கு உங்களுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விகனசரானவர் தோன்றினார், எம்பெருமானுடைய மனதிலிருந்து தோன்றினார். தோன்றிய உடனேயே அவர் எம்பெருமானிடத்தில் கேட்டுக்கொண்டார். என்ன கேட்டுக்கொண்டார் என்றால், நாங்கள்லாம் எவ்வளவு தவறு செய்தாலும் அவ்வளவு தவறையும் நீங்கள் க்ஷமித்து எங்களுக்கு அருள வேண்டும், அனுகிரகத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். இந்த ஒரு பிரார்த்தனையானது மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் தெரியவில்லை. அழகாக பிரார்த்தனை செய்து கொண்டார். உபசாரா மதேசேன கிருதான் அகரஹர்மயா அபசாராணிமான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம. ஏ புருஷோத்தமா, நாங்கள் எவ்வளவு பலவிதமான ஆயிரக்கோடிக்கணக்கான தவறுகளை செய்வோம். அத்துணை தவறுகளையும் க்ஷமித்து எங்களுக்கு நீ அனுகிரகத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டதான சிறப்பு எங்க விகனசருக்கு மட்டுமே ஆகும். அப்படிப்பட்டதான குலத்திலே பிறந்த நாங்கள் தினந்தோறும் எம்பெருமானுக்கு அர்ச்சை என்கின்றதான ஒரு பணியை செய்து இந்த பூலோகத்திலே அனைவரும் சௌரியமான சகல க்ஷேமங்களையும் மங்களங்களையும் அடைய வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம்.